1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் ஒரு மகான் நடந்தார். அரசராக இல்லை, போராளியாக இல்லை, ஒரு துறவியாக. அவர் பெயர் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர். இன்று கூட அவர் வாழ்க்கை நினைவாக இல்லை, ஆதாரங்களாக இருக்கிறது. எளிமையான வாழ்க்கை, காவி வஸ்திரம், பூநூல், நெற்றியில் திருநாமம், ஸ்ரீமன் நாராயணன் அனைவருக்கும் என்று வாழ்ந்து காட்டியவர் ராமானுஜர். ஒவ்வொரு ஆசாரியரும் முதலில் சீடன்தான். ராமானுஜர் பெரிய நம்பிகள் ஆசாரியரிடமிருந்து பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றார். இந்த முறை இன்றும் மாறாமல் நடைபெறுகிறது. இது காஞ்சிபுரத்தில் உள்ள சாலை கிணறு. இந்த கிணற்றிலிருந்து நீர் எடுத்துச் சென்று வரதராஜ பெருமாளுக்கு ராமானுஜர்தானே கைங்கரியம் செய்தார். ஆசாரியராக இருந்தாலும் அடிமை சேவையை விட்டுவிடவில்லை. இந்த கிணறு இன்றும் உள்ளது. இது கதையல்ல, நீங்கள் நேரில் போய் பார்க்கக்கூடிய வரலாறு. ராமானுஜர் நடந்து பயணம் செய்தவர். அவர் பயன்படுத்திய பனை கூடை மற்றும் தண்டம் இன்றும் மேல்கோட்டை யோக நரசிம்மர் கோவிலில் பாதுகாக்கப்படுகிறது. அதே தண்டம் கொண்டு விஷ்ணுவர்தன் அரசரின் மகள் மனநோயிலிருந்து குணமடைந்ததாக வரலாறு கூறுகிறது. இவை வழிபாட்டுப் பொருட்கள் மட்டுமல்ல, ஆசாரியரின் வாழ்க்கை சாட்சி. ராமானுஜர் தனது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்து ஸ்தாபித்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை அளித்தார். தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. கொங்கிலாச்சான் ஆச்சாரியருக்கு பாதுகையை அளித்தார். இவ்வாறு ஆச்சாரிய பரம்பரை தொடர்ந்தது. ராமானுஜர் தன் உபதேசங்களை பனை ஓலையில் எழுதி கையொப்பமிட்டார். அந்த கையொப்பம் இன்றும் மேல்கோட்டையில் பாதுகாக்கப்படுகிறது. இது அவர் கையால் எழுதப்பட்ட வரலாறு. இது ஒரு கதையல்ல, இது ஒரு நம்பிக்கையும் அல்ல. இது இன்றும் உயிருடன் நிற்கும் சாட்சிகள். ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்த ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் காலத்தை தாண்டியும் நம்முடன் பேசுகிறார். அவரின் திருமேனிகள் இன்றும் உயிருள்ள சாட்சிகளாக நின்று கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ பெரும்புதூர் தான் உகந்த திருமேனி. ராமானுஜரே தாம் விரும்பிய வடிவில் இன்றும் தரிசனம் தரும் புனித திருமேனி. மேல்கோட்டை தமர் உகந்த திருமேனி. யோக நரசிம்மர் சந்நிதியில் ராமானுஜரின் தண்டம், அதாவது தண்டா மற்றும் பனை இலை கூடை இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அவர் நடந்த பாதையின் மௌன சாட்சிகள் அவை. ஸ்ரீரங்கம் தானான திருமேனி. ஸ்ரீ ரங்கநாதனின் சந்நிதியில் ராமானுஜரே தம்மை அர்ப்பணித்த அந்த அதிசய திருமேனி. ஒரே மகான், 3 திருமேனிகள், 3ம் இன்றும் உயிருடன். இதெல்லாம் கேள்விக்குறிகள் அல்ல, கற்பனையும் அல்ல, கண்களால் காணக்கூடிய லிவிங் எவிடன்ஸ். தோள்களில் பனை கூடை, கையில் ஒரு எளிய கொடி. ஊருக்கு ஊர் நடந்து சென்றார் ராமானுஜர். செல்வமில்லை, ஆடம்பரம் இல்லை, பகவான் பக்தி மட்டும்.